புதுவை சட்டசபையில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் உறுதிமொழி குழு கூட்டம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பிறந்த தினம். பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் வாழ்த்து. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற உறுதிமொழி குழு கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சட்டப்பேரவை உறுதிமொழி குழு கூட்டத்தினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். கூட்டத்திற்கு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், நாக தியாகராஜன், சிவசங்கரன், லட்சுமிகாந்தன், உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன், சட்டப்பேரவை செயலர் தயாளன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மற்றும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை சார்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் உறுதியளிக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக பிரமுகர்கள் நேரில் சென்று மலர் கொத்து அளித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் மழை பெய்தால் சாலையில் தண்ணீர் தேங்குவதை கண்டித்து சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் கோவணத்துடன் துணி துவைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி கொக்கு பார்க்கிலிருந்து சட்டாஞ்சாவடி செல்லும் சாலையில் புதுச்சேரி அரசு அச்சகம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை, வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய சாலையில் மழை பெய்ததால் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சாலையில் மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறது. வயதானவர்கள், பெண்கள் தடுமாறி வாகனத்தை இயக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் என்பவர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவணத்தை கட்டிக்கொண்டு சாலையில் தேங்கி இருக்கும் மழை நீரில் துணி துவைத்து அரசுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் எடுத்துரைக்கும் வகையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நூதன போராட்டத்தை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதன் மூலமாக விடுவு காலம் கிடைக்குமா என முணுமுணுத்து சென்றனர். முக்கியமான புதுவை அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய முக்கியமான அலுவலகம் இருக்குது. கலால் துறை இருக்குது, மத்திய அச்சகம் இருக்குது, பல நாளா இருக்குது. பக்கத்துல வாய்க்கா இருக்குது. இது ரோடை போட்டு வாய்க்கா தண்ணி போட்டு வழி பண்ணக்கூடாது. எத்தனை சுதந்திர தினம் கொண்டாடுறோம்? எத்தனை 79 சுதந்திர தினம் கொண்டாடுறோம்? சாலை ஒரு சாலையை போட்டு தண்ணி நிக்கிறது தான் ரோடு வீணா போகுது. தண்ணி நிக்கல வச்சுக்கலாம், ரோடு போவாது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியால் புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடற்கரைகளில் நேற்று மாலை உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரில் அருகே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர பிரதேசம் கலிங்கப்பட்டினத்திற்கு வடகிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இன்று அதிகாலை வடமேற்கு நோக்கி நகர்ந்தது. தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கோபால்பூருக்கு தெற்கே கடக்கும் என தெரிகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம், சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 17,50,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஆனந்தா நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 27,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 44,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் முசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் குப்புசாமி, முருகவேல், முரளி, சிலம்பரசன், கவிதா, அனில் சந்திரா உட்பட
ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் சார்பாக நேற்று மாலை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி தலைவருமான KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி தலைவர் காத்தவராயன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் சக்திவேல் மற்றும் முதன்மை செயலாளர் காமராஜ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். கட்சியின் பல்வேறு அணி தலைவர்கள் செந்தாமரை கண்ணன், அன்பு, குமரன், ரவி, இக்பால், பாஷா, கடகராஜ், குகன், தொகுதி தலைவர்கள் செந்தல், ஓம் சக்தி ரமேஷ், நரேஷ்குமார், கட்சி பொறுப்பாளர்கள் ஜீவா, கர்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நோக்க உரையாற்றினர். நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுச்சேரி அமைப்பு சாரா நலசங்கத்தை தொழிலாளர்கள் நலன் கருதி புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியமாக மாற்றிய முதலமைச்சருக்கு நன்றி கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியில் உள்ள அனைத்து பிரிவு தொழிலாளர்களையும் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தில் உறுப்பினராக்குவது, புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியம் அமைப்பு சாரா சங்கத்திற்கு வழங்கி வரும் உதவித்தொகையினை உயர்த்தி வழங்குவதற்கு முதல்வரிடம் கோரிக்கை வைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ள எக்கோலாங் கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சீரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ள எக்கோலாங் கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும், வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக, இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் சிறார்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் தரையை அமைத்தல், வகுப்பறைகள் காற்றோட்டமாக இருப்பதற்கான ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதிகளில் சிறு சிறு பூசு வேலை செய்தல், பள்ளி கட்டிடம் முழுவதும் புதிய பெயிண்ட் அடித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 36 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட 2 பிரிவு செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிரும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிக்குள் ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, பெத்த பெருமாள், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞரணி மாநில தலைவர் ஆனந்தபாபு, வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன், மாநில பொதுச் செயலாளர்கள் தனுசு, இளையராஜா உள்ளிட்ட மாநில மாவட்ட மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் வரும் சட்டசபை தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டார். அப்போது மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, கடந்த சட்டசபை தேர்தலின் போது பல முன்னணி தலைவர்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக பதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களின் செயல்பாடுகளால் தேர்தலில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்ததுடன் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. ஆகையால் வரும் சட்டசபை தேர்தலில் புதியவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கி தேர்தல் பணியாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அப்போது இளையராஜா பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி எதிர்ப்பு தெரிவித்து பேசியதால் கூட்டத்தில் சற்று நேரம் சலசலப்பு நிலவியது. தொடர்ந்து பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் தனித்தனியாக கருத்து கேட்பு நடைபெற்றது. முதலமைச்சரின் சுதந்திர தின விழா உரை உற்சாகமற்ற, உயிரற்ற, வெற்றுரையாக அமைந்துள்ளது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி முதலமைச்சரின் சுதந்திர தின விழா உரை உற்சாகமற்ற, உயிரற்ற, வெற்றுரையாக அமைந்துள்ளது வருத்தத்திற்குரியதாகும். ஏற்கனவே பலமுறை கூறிய விஷயங்களை இந்த உரையிலும் திரும்ப கூறியிருக்கிறார். செயல்படுத்தப்படாத திட்டங்கள் அடங்கிய பட்ஜெட் உரை போல் சுதந்திர தின விழா உரையும் அமைந்துள்ளது.
அரசின் உத்தேசங்கள், கருத்துக்கள், எண்ணங்கள் ஆகியவை அடங்கிய ஒரு கோவையாக இந்த உரை உள்ளதே தவிர புதுச்சேரியின் இன்றைய நிலையையோ எதிர்கால நிலையையோ பிரதிபலிக்கும் அளவுக்கு இந்த உரையில் எதுவும் இல்லை. வழக்கமாக இந்திய சுதந்திர வரலாற்று பின்னணியில் அமைய வேண்டிய உரை அரசின் சாதனை உரை போல் அமைந்துள்ளது. இந்திய சுதந்திரத்தை பெறுவதற்கு அடிபட்டு உதைப்பட்டு சிறைக்குள் சென்ற தங்கள் இன்னுயிரை இழந்த தலைவர்களை பற்றியோ, போர் மறவர்களை பற்றியோ, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில், நன்றி கூறும் வகையில் விளக்கமான எந்த குறிப்பும் சுதந்திர தின உரையில் இடம்பெறவில்லை. தற்போது புதுச்சேரியை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் என்னென்ன, அதை அரசு எவ்வாறு சமாளிக்க இருக்கிறது என்பதை சொல்லியிருக்க வேண்டும். இன்று புதுவையில் படித்த 4.5 லட்சம் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். 53% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. தொழில் வளர்ச்சி இல்லை, நிகர பயிரிடும் நிலப்பரப்பு குறைந்து வருகிறது. தனி மனித ஏற்றத்தாழ்வும் பிராந்திய ஏற்றத்தாழ்வும் உயர்ந்து வருகின்றன. சுற்றுலா என்ற பெயரில் புதுச்சேரியின் கலாச்சாரம் அழிந்து வருகிறது. கல்வித்தரம் உயரவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு இலவச தரமான மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. தரமான குடிநீரும் இல்லை. யூனியன் பிரதேசத்திற்கு சுற்றுச்சூழல் வெகுவாக மாசுபட்டு பாதித்து வருகிறது. ஊழலும் லஞ்ச லாவண்யமும் தலைவிரித்தாடுகின்றன. அரசின் கடன் அளவு ஆண்டுக்கு ஆண்டு பெருகி வருகிறது. நிதி பற்றாக்குறை நிரந்தரமாகி வருகிறது. உள்ளூர் மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக மாறி வருகிறார்கள். மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. அதற்கான நடவடிக்கை எதுவும் இல்லை. அடித்தள ஜனநாயகத்தையும் வளர்ச்சியும் உருவாக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் உயிரிட்டு இருக்கின்றன. இந்த சவால்களை பற்றிய எதையும் சுதந்திர தின விழா உரை எடுத்து சொல்லவில்லை. புதுச்சேரியின் எதிர்காலத்தை பற்றிய தொலைநோக்கு பார்வை சுதந்திர தின உரையில் இடம்பெறவில்லை. 2047 இந்தியா 100வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் போது அது வளர்ந்த நாடாக, உலகில் முதல் நாடாக இருக்கும் என்ற இலக்கை பிரதமர் வைத்துள்ளார். அதுபோல புதுச்சேரிக்கு என்ன இலக்கை முதலமைச்சர் வைத்துள்ளார் என்று இந்த உரையில் கூறவில்லை. கடந்த 4 ஆண்டுகளில் தனது அரசு மக்களுக்கு கொடுத்துள்ள நிவாரணங்கள், இலவசம், மானியம், ஓய்வூதியம் ஆகியவற்றை சொல்வதற்கான உரை சுதந்திர தின விழா உரையல்ல. ஒரு பரந்த கோணத்தில் சுதந்திரத்தால் கிடைத்த அதிகாரத்தால், வசதி வாய்ப்புகளால் புதுச்சேரி எப்படி தலைநிமிர போகிறது என்ற எண்ணத்தை இந்த உரை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதை விவரிக்கக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் தவறவிட்டு விட்டார் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா மற்றும் பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் 30ஆம் ஆண்டு விழா தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜோகின் அற்புதத்தின் 79வது பிறந்தநாள் விழா, தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் MG சேகர் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த், தலித் சேனா தேசிய செயலாளர் திருஞானம், பேங்க் ஆஃப் பரோடா முதல் மேலாளர் முருகானந்தம், இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை தமிழ்மணி ஆகியோர் இணைந்து மும்பையில் உள்ள ஆசியாவில் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் MG சேகரையும் ஆலோசகர் PS சண்முகா ஐயாவையும் பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் ST/SC பிரிவு துணைத் தலைவர் ராமன், HRCVC மாநில செயலாளர் முருகானந்தம் மற்றும் குடும்பநல ஆலோசகர் தமிழ்ச்செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர். புதுவை மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரி தமிழரசி டெங்கு நோய் தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்க உரையாற்றினார். கொசு வளர்ச்சியை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதார ஆய்வாளர் முனுசாமி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மருத்துவ அதிகாரி தமிழரசி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் டெங்கு விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நிகழ்ச்சி மற்றும் பேரணியை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கோபி, நிஷா, முரளி, ஜெயஸ்ரீ மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன பேரணி நடைபெற்றது. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும்
மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது. இதையடுத்து வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. இக்கண்டன பேரணியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டன்கர், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார தலைவர்கள் கிருஷ்ணகுமார், ஆனந்தபாபு மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். புதுச்சேரி கொம்பாக்கத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் உள்ள ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் பில்லியனூர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்த பில்லியனூர் தொழிலதிபர் ரவிக்குமார் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9235 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 123 ரூபாய். புதுவை சட்டசபையில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் உறுதிமொழி குழு கூட்டம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பிறந்த தினம். பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து. செயல்படுத்தப்படாத திட்டங்கள் அடங்கிய பட்ஜெட் உரை போல் சுதந்திர தின விழா உரையும் அமைந்துள்ளது. மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் விமர்சனம்.